ஹலோ ஆல், வெல்கம் டு கருட் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி. இப்போ நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஆஃப் பேட்ச் 23-24 சுஜித் அவர் கூட தான் நம்ம இருக்கோம். ஹாய் சுஜித். ஹாய். Hi, sir. பண்றேன் அவ்வளோலாம் வைக்கப்படுறேன். இட்ஸ் ஓகே. ரைட். ஹாய் மேம். ஹாய் சார். Yeah, hi, sir. அவங்க சிஸ்டர் நேம், அவங்க பேரு Vishalini, sir. மேம் Vishalini. விஷாலினி. ஓகே, ஹாய் விஷாலினி. ஹாய். என்ன படிக்கிறீங்க? Third standard. தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சரி, ஓகே. சரி சுஜித், இது வந்து ஒரு 1 இயர் ஜேர்னி இல்லையா? ஸோ சுஜித் ஃபர்ஸ்ட் மேம், ஃபர்ஸ்ட் சுஜித் கிட்ட பேசிடலாம். சுஜித், நீங்க ஜாயின் பண்ண டேட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Sir, ஆ, சும்மா இருக்கே, மந்த் ஆச்சு சொல்லுங்க. sir, April, sir. ஏப்ரல். ஓகேவா? ஸோ ஏப்ரல் அப்படின்னா எத்தனை மாசம் படிச்சிருக்கீங்க? Only. ஏப்ரல்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 months. Yes, sir. ஸோ 8 to 9 months ஆஃப் ப்ரிப்பரேஷன். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கு, சரியா? ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் அங்கே முடிச்சிடலாம். ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஓவராலா இந்த 8 months? ஜாலியாக இருந்துச்சுலாம் சொல்லாத, நம்ப மாட்டேன். ஓகேவா? ஏன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரகிள், ஐ நோ. நிறைய நேரத்தில் நாங்கள் எப்பாச்சும் லீவ்ல இருந்தோம் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் நிறைய கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ எப்படி இருந்துச்சு? அப்படியே மூட் மேலே போய் இறங்கி இறங்கி மேலே ஏறி அப்படிலாம் இருக்கும். இனிஷியல் டேஸ் எப்படி இருந்துச்சு? ஏப்ரல் மேலெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு உனக்கு? சார் அப்போ கொஞ்சம் நான் படிக்காம ஃப்ரீயா இருந்தேன் சார். அப்போ இந்த நவம்பர் டிசம்பர் அந்த டைம்ல தான் சார் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். நவம்பர் டிசம்பர், ஓகே. நடுவில் ஒரு 5 மாசம் இருக்கே, சும்மா மாக் டெஸ்ட் மட்டும். அதெல்லாம் அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன் சார். ஓகே ஓகே. உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு சைனிக் ஆஸ்பிரேஷன் இருந்துச்சா, இல்ல அந்த நவம்பர் டிசம்பர்ல தான் வந்து யூ காட் சீரியஸ், அப்பதான் சீரியஸ் ஆனீங்களா? சார் நவம்பர் டிசம்பர்ல தான் சார் ரொம்ப சீரியஸ். ஓகே ஓகே. ஆனா பை த டைம் நீங்க நவம்பர் டிசம்பர் ரீச் ஆகும் போதே உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க இல்லையா? கிளாஸஸ் ஆமாம் சார். ரெகுலர்னால அப்ப பேசிக்ஸா ஸ்ட்ராங்கா. ஸோ உங்களுக்கு நவம்பர் டிசம்பர்ல அந்த பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு 4-5, அந்த ஒரு 2 months கேப்ல வந்து யூ கேன் மேக் இட். ஸோ அப்படி எஸ் எடுத்துக்கலாமா? சார். ஓகே, ரைட். உன்னோட இந்த ஜேர்னில ஸ்கூல் வந்து பேரலா போயிட்டு இருந்துச்சு, கரெக்டா? ஸ்கூல் வந்து பேரலா போயிட்டே இருந்துச்சு, ஓகேவா? ஸோ உங்களை ஒவ்வொரு ஸ்கூல் ஒரு டெஸ்ட் ஃபாலோ பண்றாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ உங்க ஸ்கூல் பேர் சொல்லுங்க, உங்க ஊர் பேர் சொல்லுங்க, அப்புறம் உங்களோட டெஸ்ட் கூட எப்படி மேட்ச் ஆச்சு நம்மளோட டெஸ்ட் எல்லாம்? சார் நான் வந்து தூத்துக்குடி சார். தூத்துக்குடி, ஓகே. ஸ்கூல் நேம் சார். அமிர்தா வித்யாலயம் சார். அமிர்தா வித்யாலயம். ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் யுவர் ஸ்கூல் ஆக்சுவலி. சொல்லுங்க. சார் வந்து மேக்ஸ் மேக்ஸ்ல வந்து நான் நிறைய மார்க் வாங்கிடுவேன் சார். ஸ்கூல் டெஸ்ட்ல நிறைய மார்க் வாங்கிடுவேன். மத்த டெஸ்ட்ல தான் சார் கொஞ்சம் சொதப்பும். எஸ், மேக்ஸ் மார்க் நான் பார்த்தேன். அவுட் ஆஃப் 150 120 வாங்கியிருக்கீங்க, விச் இஸ் எ வெரி குட் ஸ்கோர் ஆக்சுவலா. நிறைய சைனிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஸோ அந்த மேக்ஸ் வெயிட்டேஜில் எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸில் கொஞ்சம் டாப் பண்ணுறாங்களோ அப்போவே வந்து ஒரு சுஜித் அளவுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பிளேஸுக்கு அவங்க வந்துடலாம். அப்புறம் உங்கள் மார்க் நீங்கள் சொல்றீங்களா, நானே சொல்லிட்டேன்? நீங்களே சொல்லுங்க. 242, 242 அவுட் ஆஃப் 300. 242 அவுட் ஆஃப் 300 வந்து சுஜித் வாங்கியிருக்காரு. இட் இஸ் எ வெரி குட் ஸ்கோர் இன் சைனிக். சரி சார், நீங்கள் சொல்லுங்க சார். ஆக்சுவலா ஏன்னா ஸ்டார்டிங்கில். Hi, sir. ஹை சார், ஹை சார். ஏன்னா அவர் இது ஆக்சுவலா சைனிக் வந்து அவரோட இன்ட்ரெஸ்டா இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா சார்? சரி, யாருக்குமே சைனிக் பத்தி தெரியாது இனிஷியலா. தெரியாதுங்களா? ஓகே. ஃபிராங்க் அதுதான் உண்மை. ஆ, ஸோ எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் அவங்க பையனை வந்து சைனிக் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே இது வந்து போன வருஷம் லாஸ்ட் இயர், அதாவது 2022ல, ஓகே 23ல, 22 தானே லாஸ்ட். ஆமா, 2022 எண்ட்ல. ஓகே சார். அந்த டைம் தான் 2022 பேட்ச் சைனிக் கரெக்டாக அப்ளிகேஷன் வந்த டைம். ம் ம் ம். ஸோ நான் அப்போ அந்த ஸ்கூல் பத்தி எதுவுமே தெரியாது. ஓகே. அப்ப ட்ரை பண்ணாரா சார்? எக்ஸாம் ட்ரை பண்ணாரா? ஆமா, எக்ஸாம் எழுதுனா
ஆனா நாங்க அப்ளை பண்ணியாச்சு, அந்த டைம் அப்ளை பண்ணிட்டோம். ஓகே பட் என்ன படிக்கணும், எது படிக்கணும்னு அதை பத்தி சுத்தமா நாலேஜ் இல்லை, அதை பத்தி தெரியாது. மெயின் டைம்ல எக்ஸாமே வந்துருச்சு. ஓகே நான் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே 2022 அந்த எக்ஸாம் வந்துருச்சு, சைனிக் எக்ஸாமே வந்துருச்சு. ஓகே ஸோ 15-20 days தான் டைம் இருந்தது எக்ஸாமுக்கு. ம் நானே என் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்றோம், எப்படி எப்படி சொல்லி தர்றது எதுவுமே தெரியாது. ம் ஸோ 15-20 days டைம் இருக்கு. சரி நம்ம பழைய பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ம் ஸோ அந்த டைம் பார்க்கும்போது நாங்கள் எடுத்து ஒரு, ஏன்னா இவங்க அப்போ இதெல்லாம் இந்த மேக்ஸ் வந்து அவங்களுக்கு சுத்தமா தெரியாது இல்லையா. ஸோ நாங்க எங்களால முடிஞ்ச அளவு கான்செப்ட் சொல்லி கொடுத்தோம் 15-20 daysல செஞ்சு தெரியும். அப்ப ஸ்கோர் அதுல வச்சு எக்ஸாம் அதுல குவாலிஃபை ஆனா 134 ஜஸ்ட் குவாலிஃபை. சூப்பர். அப்படியே +100 இப்போ வெரி குட் ப்ளஸ். அப்படியே ஒரு 100 marks. ஆமா ஆமா 15 daysல எங்களால என்ன கொடுக்க முடியுமோ நாங்க கொடுத்தோம் அந்த டைம்ல. 15 daysல 132ன்றதே ஒரு பெரிய நல்ல ஸ்கோர் ஆச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சுத்தமா இதை பத்தி ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இது வந்து அந்த மாதிரி எக்ஸாம் இல்லை. ஸோ இதுக்கு தனியா ப்ரிப்பரேஷன் இன்டென்ஸா பண்ணா மட்டுமா தான் இந்த எக்ஸாம் கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சது உடனே தெரிஞ்சிருச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடிச்ச உடனே. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் தூத்துக்குடி மாதிரி ஒரு பிளேஸ்ல இந்த மாதிரி கோச்சிங்க்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே கம்மி. இங்க இதை பத்தி அவேர்னஸ் இல்லை. பிளஸ் வந்து தூத்துக்குடியில இப்பதான் அந்த விகாசா வந்து சைனிக் வாங்கியிருக்காங்க இல்லையா. ஆமா ஆமா சார் ஆமா சார். அதனால இப்போ ஸோ கொஞ்சம் அப்பதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா இப்பதான் விகாசா வந்திருக்காங்க. அப்போ இங்க இப்பதான் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே சார். அந்த டைம்ல ஒன்றும் இல்லை. அப்புறம் நாங்க ஆன்லைன்ல தேடும் போது நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் பார்த்தோம். நிறைய கிளாஸ்ல ஓப்பனா சொல்லணும்னா நிறைய கிளாஸ்ல டெமோ நான் அட்டன் பண்ணேன். ஓகே ஓகே நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்ல நான் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுல எனக்கு வந்து கருட் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே ஸோ ஓகே நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் பார்க்கும்போது சொல்லப்போனா நான் இல்லை, என் ஒய்ஃப் தான். ஓகே ஓகே நான் கூட ஒரு 2 கோச்சிங் சென்டர் கருடா இன்னொரு கோச்சிங் சென்டரான்னு ஒரு டைலமால இருந்தேன். சரிங்க. பட் என் ஒய்ஃப் வந்து இல்ல சுஜித்தோட நேச்சருக்கு கருட் வந்து கரெக்டா ஃபிட் ஆவாங்க. ஓகே ஏன்னா சுஜித்தோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ அவனோட ஒரு ஆட்டிடியூடுக்கும் கருட் வந்து கரெக்டா செட் ஆவாங்க அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணி தான் கருட்ல வந்தோம். இப்போ சந்திரகுமார் சார்ட்ட பேசினோம். சரிங்க சார். பேசிட்டு சார் நீங்க அவருமே டெமோ கிளாஸ் கொடுத்தாங்க. ஆமா ஆமா கொடுத்தாங்க. ஸோ அப்போ இந்த டெமோ கிளாஸ் முடிச்ச உடனே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே ஓகே ஸோ கரூர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இது அப்படின்ட்டு. பட் நான் நினைச்சது நடந்துருச்சு. ஓகே ஓகே சார். ஓகே சார். மேம் அந்த எது மேம் மேட்ச் ஆச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சார் நிறைய அதாவது ஆன்லைன் எப்படி ஸ்கூலுக்கு போகணும், ஸோ அப்போ ஆன்லைன் கோச்சிங் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்க டிசைட் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது நான் யூடியூப்ல வந்து இதை தேடிட்டே இருந்தேன். ஏன்னா எங்க வீட்ல எல்லாருமே வந்து கொஞ்சம் லேட்டா, அதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதை நான் ஸ்டார்ட் பண்ணா எல்லாரும் அந்த இதுக்கு வந்துடுவாங்க. ஓகே மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு விட்டோம்னா அது 1 மாசம் 2 மாசம் டிலே ஆயிரும். அதனால நான் இது கோச்சிங், ஏன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணோம், அதுல வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் ஆகல. அப்படிங்கும்போது நம்ம தான் இதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல நிறைய தேடினேன். ஓகே அப்பதான் சந்துரு சார் பேசினாரு. அவரோட பேச்சு, அப்புறம் அவரோட அந்த அவரு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி சொன்னாரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சார் டெமோ கிளாஸ் வேணா நீங்க எங்க ஆப்ல போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சோ அதையும் பார்த்தோம். அதாவது மத்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கொஞ்சம் ஃபுல்லி இங்கிலீஷ்லயே ரொம்ப, அதாவது பிள்ளைங்களுக்கு புரியுதா புரியல அப்படிங்கறத தாண்டி இங்கிலீஷ்லயே தான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. ஓகே பட் நம்ம இதுல பொறுத்தளவு நல்ல பிள்ளைங்களோட ஏஜ், அவங்க வந்து 5th தான் படிக்கிறாங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சு அந்த சைக்காலஜிக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஏஜுக்கு ஏத்த மாதிரியே அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைங்க டவுட் கேட்கும் போதுமே நிதானமா சொல்லி கொடுத்தாங்க. சோ எனக்கு வந்து அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம பசங்களுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமே புரியாது. சோ புரியாததை நம்ம பசங்க கேட்கும் போது கூட அவங்க வந்து நல்லா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிட்டு நிறைய இது சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அந்த கருட ஆரம்பத்துல, அதாவது ஒரு saree கடைக்கு போனா ஒரு saree பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை saree பார்ப்போம் சார். ஆனா அந்த கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த saree தான் நமக்கு செட் ஆகும். சோ அதே மாதிரி நான் எவ்வளவோ பார்த்துட்டேன். ஆனா எனக்கு வந்து கருட தாண்டி எனக்கு போவே இல்லை. எனக்கு இந்த கருடுங்கிறத டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நாங்க சார்ட்ட பேசினோம். அப்புறம் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே அதுக்கப்புறமும் கொஞ்சம் இவங்க ரொம்ப, அதாவது எனக்கு என்னன்னா ஒரு இதை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அன்னையில இருந்து அந்த டேட் பிக்ஸ் பண்ணிடணும். நம்மளோட எக்ஸாம் 6 மாசம் இருக்குனாலும் அந்த 6 மாசமே நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. நான் அப்படிதான் படிச்சு வந்தேன் நானு. ஆனா சரிங்க. இவங்க வந்து கொஞ்சம் அசால்ட்டாவே இருந்தாங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் கொஞ்சம்
கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, அதோட விட்டுருவாங்க. இப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இழுத்து கொண்டு வந்து அப்புறம் சந்துரு சார் வந்து எனக்கு ரொம்ப மேட்ச் ஆனாரு. அவர் டைம் டேபிள் போடுறது, அப்புறம் ஆமா. வந்து அவர் மோட்டிவேட் பண்றது. அவர் மோட்டிவேஷன் அதாவது கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கூட தம்பி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிடுவான். நான் அதுபடி என்னோட ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. அங்க அசால்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவன் நல்லா பார்த்துருவான் கிளாஸ். என்னோட ஒர்க்கு தான் பார்ப்பேன். ஆனா, இந்த சந்துரு சார் கிளாஸ்ல மட்டும் அந்த மோட்டிவேஷனுக்கு வந்து சார் சில சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க, நிறைய கோட்ஸ் எல்லாம் போடுவாங்க. சோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப நான் லைக் பண்ணி பார்ப்பேன். அந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் குடுக்கறப்ப நான் வந்து உட்காந்துக்குவேன். நான் என்ன வேலையா இருந்தாலும் அங்க நான் உட்காந்துக்குவேன். சார் அந்த என்னென்ன கோட் சொல்றாங்க அதை நோட் பண்ணிட்டே வருவேன். அப்புறம் எல்லாரும் ஈகரா உட்காந்துருப்போம். சார் இப்ப ஏதோ ஒரு மியூசிக் கொடுக்க போறாங்க, என்ன சாங்னு தெரியலையே. அடிக்கடி இந்த சைனிக் டைகர்னு எல்லாம் சொல்லுவார் அவரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஓகே. ஆர்வமா பசங்க எல்லாம் ஜாலியா இருக்கிற மாதிரி அதுல பண்ணுவாரு. சோ நான் அதெல்லாம் சொல்லி அடிக்கடி சொல்லுவேன், சந்துரு சார் எப்படி சொல்றாங்க பாரு. எனக்கு என்னன்னா அவங்க வந்து தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் அவங்க செலிப்ரேட் பண்ணாம உங்களுக்காக அவங்க வந்து எவ்வளவு உழைக்கிறாங்க. சோ உங்களோட முன்னேற்றம் தான்டா முக்கியம். சோ அதெல்லாம் புரிஞ்சு படிடா அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அசால்ட்டா இருப்பான் சார். அதுக்கப்புறம் சார் வந்து அந்த 1 hour, அதுக்கப்புறம் 2 minutes 20 minutes வந்து பிரேக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 1 hour இப்படி நிறைய சொன்னாங்களா. சோ அதெல்லாம் சார் சொல்லும் போதே நான் உடனே டைம் டேபிள் போட்டுருவேன். போட்டு ஒட்டி அது சவர்ல ஒட்டி வச்சிருவேன் நானு. எடுத்து சோ ஓட்டிட்டீங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆமா சார், ஒட்டிடுவேன் சார். ஓகே. அப்புறம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்க டேடி தான் மேத்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இவனுக்கு. அப்புறம் நாங்க 2017ல இருந்து இப்போ வரைக்கும் பிரசன்ட் உள்ள எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து அத தனித்தனியா 25 சாப்டர் இருக்குல்ல சார் மேத்ஸ்ல, 25மே தனித்தனியா நாங்க பிரிச்சிட்டோம். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் அது என்னோட ஒர்க். அதாவது ஒரு டாபிக் ஃபிராக்ஷன் அப்படின்னா அந்த 27ல இருந்து 23 வரைக்கும் இந்த பீரியட்ல இந்த ஃபிராக்ஷன்ல எத்தனை சம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு நான் பிரிண்ட் பண்ணியாச்சு. தனியா பிரிண்ட் பண்ணி இப்படி 25 சாப்டருக்குமே தனித்தனியா பிரிண்ட் போட்டு வச்சிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் எத்தனை சம் கேக்குறாங்க, சோ எப்படி பேஸ் பண்ணி வருதுன்னு நாங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். அதுக்காக நான் வந்து இப்படிலாம் சொன்னேன். இதெல்லாம் எதுக்குன்னு தான் சொன்னாங்க. எங்க சார் கூட அதான் சொன்னாங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னாங்க. பட் லாஸ்ட்ல அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இந்த சப்ஜெக்ட் இந்த டாபிக்ல இத்தனை சம் வருது, அப்போ இதுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க சோ அதே மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நிறையவே ஒர்க் பண்ணோம் சார் இதுக்காக. எங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அப்புறம் அவங்க சார் தான் எங்க சார் தான் ஃபுல்லா சுஜித்துக்கு மேக்ஸ் எல்லாமே. நான் கொஞ்சம் இந்த இங்கிலீஷ், ஜிகே, சயின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்றது ஈஸி, எப்படி மெமரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் வந்து அவங்க டேடி தான் அவனுக்கு உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க. பட் ஓகே. அவங்களுமே ஃபுல்லா உட்காந்து சொல்றாங்க. கொஞ்சம் பிளேவே மெத்தட் அப்படின்னு கொஞ்சம் அந்த பிளே அங்கிருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போயிரும். அப்புறம் நான் உள்ள என்ட்ரி கொடுப்பேன், என்ன மேக்ஸ் பாக்குறீங்கிறத மறந்துட்டீங்க நீங்க அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ்ல வருவாங்க. சோ அப்படியே அவங்க ரெண்டு பேத்தையும் அப்படியே அந்த ட்ராக்குக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். பட் அவங்க அப்பா வந்து ரொம்ப அவங்களோட மேக்ஸுக்கு வந்து அவங்க டேடி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து அவங்க சொல்லி கொடுக்கறதே நான் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க எல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். அவனுக்கு எதுல வந்து அவன் வந்து கீழே விழுறான் அப்படிங்கறத நான் நோட் பண்ணிட்டே இருந்து அடுத்த நாள் நான் அதை ஞாபகப்படுத்துவேன். சோ இது நீங்க நேத்து பார்க்கும்போது உங்களுக்கு இதுல மிஸ்டேக் வந்துச்சுன்னா இது திருப்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவங்க எந்திரிச்ச உடனே கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் நீட்டிடுவேன் நான். இந்த டாபிக் தான் நேத்து நீங்க வீக்கா இருந்தீங்க, இதை சொல்லி கொடுங்க சொல்லிட்டு நான் சோ அதை வந்து நான் ரெகுலரா அதை நான் ஃபாலோ பண்ணேன். சோ எப்படி அவனோட அது நிறைய ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த சார். இன்டர்வியூ ஒரு கைடா இருக்கும் மேம் கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவு கீனா வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா அது ஒரு பவரே. ஆக்சுவலா உமனுக்கு வந்து அந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்றது. எங்களுக்கு ஒரு வேலை செஞ்சா ஒரு வேலை மட்டும் தான் வரும். நீங்க மல்டிபிளா 2 3 வேலை அப்படியே அட் அ டைம் செய்யறதுனா சூப்பர். ஆக்சுவலா அந்த திங் இஸ் அந்த ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க பசங்க, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே படிக்க விட்டு உட்கார்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலா நாங்கள் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசனே அதுதான் மேம். அப்பா அம்மா கூட இருந்தாங்க அப்படின்னா அந்த அச்சீவ் பண்றதுக்கான சாத்தியம் அதிகம் அப்படின்ற விஷயத்த நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். தனியா ஆஃப்லைன் போய் பசங்க அங்க படிக்கிறது வேற, அந்த மாதிரி கோச்சிங் எடுத்து படிக்கிறது வேறங்க. பட் வந்து இந்த மாதிரி ஒரு 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 இந்தியா லெவல் காம்படிட்டிவான ஒரு எக்ஸாமுக்கு வந்து அப்பா அம்மா மோட்டிவேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஆன்லைன் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் அது இருந்துச்சுங்க. அண்ட் அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃப்ரம் பேட்ச் 1 பாத்தீங்க அப்படின்னாலே வந்து பேரண்ட்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவ். ஆக்சுவலா நாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறோம், ஓகே டெஸ்ட் மார்க் டெஸ்ட் எல்லாம் பிளான் பண்ணாலும் சின்ன பசங்களால எக்ஸிக்யூட் பண்றது கஷ்டம். அதை தனியா இருந்தா எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வித்தவுட் பேரண்ட் சப்போர்ட் வந்து அது பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால அவரோட 242 மார்க்ஸோட கிரெடிட் எல்லாம் வந்து நாங்க மட்டும் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சுயநலமா போயிடும். ஸோ அதனால வந்து அது உங்களையும் சேரும். இது இது ஒரு டீம் ஒர்க் சார். இது ஆக்சுவலா இப்போ டீச்சிங் கோச்சிங் நீங்க பண்றீங்க. ஆமா ஆமா சார். பட் ஒரு சைட்ல நாங்களும் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்றோம். ஏன்னா டெய்லி 1.5 hours டீச்சிங்ல
நம்ம எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் கவர் பண்ண முடியும். ஆமா. ஸோ பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். நம்ம இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டும் அதை உள்வாங்கி பண்ணணும். ஆமா சார், ஆமா ஸோ சார். இது ஏதோ ஒரு சைடுல வீக்கா இருந்தா கூட இதுல நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். சேர்ல ஒரு லெக் போச்சுன்னா கூட அவ்வளவுதான். நம்ம கண்டிப்பா இந்த 3 பேருமே ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டுமே தான் ஒரு ஒரு சிங்கிள் லைன்ல மேட்ச் ஆகணும். அப்பதான் அந்த கரெக்டா அந்த டார்கெட் ரீச் பண்ண முடியும். கண்டிப்பா ரீச் பண்ணவே முடியும். கோச்சிங் சென்டர் என்னதான் அவங்க எஃபோர்ட் போட்டு என்னதான் பண்ணாலுமே பட் பேரண்ட்ஸ் நம்ம கூட அவன் என்ன பண்றான், எதுல வீக்கா இருக்கான், என்ன உங்ககிட்ட கேட்கணும்ல. இதுல இந்த சப்ஜெக்ட் அவன் இந்த பர்டிகுலர் போர்ஷன் அவன் வீக்கா இருக்கான்னு நம்ம அட்ரஸ் பண்ணி சொன்னாதான் அவங்ககிட்ட அவன் கேட்பான். ஆமா ஆமா சார். இல்ல உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பீங்களா இல்ல ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களா, எந்த மாதிரி இருப்பீங்க? பார்த்து அப்படி தெரியுது சார். பயங்கர ஸ்ட்ரிக்ட் சார். அப்படிங்களா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் சார். ஆனா அவங்க டாடி வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பாங்க, ரொம்பவே ஃப்ரீயா இருப்பாங்க. பட் நான் இவங்க எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் ரொம்ப. தமிழ் டீச்சர் ஆக்சுவலா. தமிழ் டீச்சர். ஓகே ஓகே. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன் சார். தமிழ் மேம் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேம் ஸ்கூல்ல. இல்ல சார், இல்ல பண்ண முடியாது சார். இன்னைக்கு எங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல ஆமா சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குழந்தைங்க. இப்போ இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, வெளியே எங்க வீட்டு வாசல்ல கிரிக்கெட் பசங்க ஆடிட்டு இருப்பாங்க. ஓகே. எங்க வீட்டு ஜன்னல் டோர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க என் வைஃப். ஏன்னா என்ன சார் சவுண்ட் உள்ள வந்துட்டா இவன் டெம்ட் ஆயிருவான். ஓகே. ஆமா. சோ அங்க கேட்ச் அப்படின்னா கூட இவன் டெம்ட் ஆகி நானும் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக சோ நாங்க டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி சத்தம் வெளியே இருந்து சத்தம் உள்ள வராத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம் ஈவினிங் டைம்ல. இதுக்கப்புறம் ஆயிடுச்சு சார், விளையாடுறது கம்பல்சரி ஆயிடுச்சு இனிமே. ஆக்சுவலா கம்பல்சரி 50% தான் படிக்கணும், இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டைம் வந்துட்டாரு. சோ ஒரு சின்ன சாக்கி அவருக்கு இன்னும் கொஞ்சம் விளையாடுறதுக்கான ஒரு பெரிய விஷயத்த கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. கண்டிப்பா அதான் டெய்லி 3 hours அங்க விளையாடுறதுக்காக இந்த 1 year அந்த ஈவினிங் 1 hour விளையாடுறதுக்காக. கரெக்ட் சார். இனிமே விளையாடணும், விளையாடிதான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது அந்த மாதிரி. சரிங்க சார். எங்க ஸ்ட்ரீட்ல வந்து சின்ன பசங்க ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே மாஸ்டர்னா நம்ம சுஜித் தான். உடனே நான் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்ப நான் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும், அதாவது உள்ள படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டா போய் வெளியே வந்து, அதாவது கேட்ல வந்து மேல ஒரு தாழ்பால் கீழே ஒண்ணு இருக்கும். அந்த கீழே உள்ளதை வந்து ஓபன் பண்ண முடியாது, நான் கீழே தாழ்பால் போட்டுருவேன். அப்போ அந்த பசங்க வந்து சுஜித்னு கத்திட்டே இருப்பாங்க. அப்ப நான் வந்து சொல்லுவேன், டேய் ஒரு 6 மாசம் அவனை விட்டுருங்கடா, நல்லா இருப்பீங்கடா, ஒரு 6 மாசம் தான், இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்கடா அப்படியே சொல்லுவேன். ஐயோ இந்த ஆன்டி இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க அவங்க. 6 மாசம் சுஜித் வர மாட்டான்டா, ஜான்வரிக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துருவான்டா, அவன் விட்டுருங்கடா அப்படின்னு. டே நீ மட்டும் இல்ல, இனிமே யாருமே இங்க வராதீங்கடா ப்ளீஸ், நீ ஆடுறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குப்பா அப்படின்னா, ஆன்டி நீங்க ஏன் அவனை அப்படி டார்ச்சர் பண்றீங்க, அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே அப்படின்னு எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க சார். அது இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஜன்னலு அப்புறம் கதவை எல்லாம் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இவனுக்கு அந்த அவனும் அப்படி பழகிட்டான். சரி நம்ம படிக்கணும், விளையாட்டை விட இதை நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பழகிட்டான். ஆனா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே நான் வந்து இந்த ஆன்சர் கீயை செக் பண்ணுவோம் அப்படிலாம் அவனை இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் என்னோட டார்ச்சர் இருக்குன்னு நினைச்சான்னு என்னன்னு தெரியல, அடுத்த செகண்டே வெளியே போயிட்டான் சார். நான் விளையாட போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிட்டான். வெளியே ஓடி அன்னைக்கு ஃபுல்லா ஒரு 1 hour வெளியே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டான், அப்போ ஆன்சர் கீ பாக்கலாமாடா, என்ன எழுதுன, எதுவுமே அவங்க டாடி சொல்லிட்டாங்க எதுவுமே நீ பாக்காத, எழுதி முடிச்சுட்டான், இனிமே அதை விட்டுரு, அத சார் ஆன்சர் கீ போடுவாங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ட்டாங்க. ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் நானும் அதை விட்டுட்டேன் சார். சுஜித் எக்ஸாம் முடிக்கும் போது இன்னைக்கு விளையாடுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அவன் சொன்ன வார்த்தை, எப்படா எக்ஸாம் பண்ண, கரெக்டா எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியே வந்து நான் கஷ்டப்பட்டது வீணா போலப்பா அப்படின்னா. நல்லா பண்ணிருக்கேன் பண்ணலாம் சொல்லல. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டது வீணா போலப்பா அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டியாடா ஆல்ரெடி. ஓகே இந்த நேரத்துல டைலாக் சொல்லணும். இந்த நேரத்துல சார் அவன் எக்ஸாம் முடிச்சு வந்த உடனே, அதாவது சார் எப்பவுமே சொல்லுவாங்க 240+ இருந்தா உள்ள போயிடலாம். சோ அது என் மைண்ட்ல எப்பவுமே இருந்துச்சு. அவன் அடிக்கடி சொல்லுவேன் 240+ கண்டிப்பா எடுக்கணும்னு அவனுக்கு சொல்லிட்டே இருப்பேன். அதே மாதிரி எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே வந்து சொன்னான், எனக்கு 240க்கு மேல வந்துரும், என்ன கால்குலேட் பண்ணானு தெரியல சார், நான் அப்படி சொன்னா அதே மாதிரியே அது 242 வந்துருச்சு. அதே மாதிரி அந்த எக்ஸாம் ஒண்ணு சார். அப்புறம் அந்த ஃபெஸ்ட் வச்சிங்க இல்லையா, சைனிக் ஃபெஸ்ட், அதுல வந்து ஒரு 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல வந்து சார் சந்துரு சார் சொன்னாரு, இந்த 3rd எக்ஸாம்ல நீங்க என்ன மார்க் வாங்குறீங்கோ அதுதான் உங்களுக்கு
ஃபைனலா வரும்னு சொன்னாரு. அதே டிட்டோ சார் அப்படியே இவன் வந்து 240 மேல எடுத்திருந்தான். தேர்ட் எக்ஸாம்ல எடுத்தா அதே மாதிரியே 242 வந்துருச்சு. நான் அது வந்து சார் சொல்றாங்க நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக சார் சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். பட் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து அது வந்து அவனுடைய மார்க் பார்த்தோன்னு தான் நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணேன். சார் வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸாம் அந்த கொஸ்டின் அதுக்கு பேப்பர் ஏத்த மாதிரி. எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு மேம். அந்த ஃபெஸ்ட் அன்னைக்கு அந்த கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுக்க அந்த ரிசர்ச் பண்றதுக்கே ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அது கம்ப்ளீட்டா ஒரு மாடலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் நாங்க. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க பசங்க. அது வந்து ஓகே நிறைய நேரத்துல இப்போ ஆக்சுவலா இப்போ இருக்கிற டெஸ்ட் எல்லாம் இப்போ பசங்க எழுதிட்டு இருக்க டெஸ்ட் எல்லாம் வேணும்னே கொஞ்சம் டஃப் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடக்கூடாது, இதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நேரத்துல வந்து ரொம்ப டஃப்பாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப ஈஸியாகவும் வந்துடக்கூடாது. அந்த மார்க் வந்து கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன +or -5 தான் மார்க்ஸ் வரணுன்றது வந்து ஒரு 2 வீக்ஸ் ரிசர்ச் அது. அதுக்கப்புறம் நிறைய பேரோட மார்க்ஸ் ஆக்சுவலா வந்துச்சு மேம், ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுல ஒன் ஆஃப் த மார்க்ஸ் வந்து சுஜித். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஓகே மேம், ஆக்சுவலா இப்போ வந்து அவர் வீட்டில் இருக்காரு, 5th வரைக்கும் வீட்டில் இருந்துட்டாரு. இப்போ ரெசிடென்சியல் ஸ்கூல் ஓகே நம்ம ஜெயிக்கிறோம் எல்லாம் ஓகே. இப்போ ரெசிடென்சியல் ஸ்கூல் கொஞ்சம் தள்ளி இருக்க போறாரு. ஸோ அந்த ஃபீலிங் ஆஸ் அ பேரண்டா உங்களுக்கு எப்படி இருக்கு? சார் ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ சரி நம்ம ஒரு பையனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது எஜுகேஷன் தான். சோ அப்படிங்கும்போது இத மாதிரி பெஸ்ட் ஸ்கூல் எதுவும் கிடையாது. அதாவது நீட் லெவலுக்கு அந்த எக்ஸாம் நான் ஃபீல் பண்ணேன் சார். 5th கரெக்ட். படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆமா இப்ப 12th முடிச்சு 12th முடிச்சு நீட் எழுதுறாங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு டஃபோ சோ அதே மாதிரி இந்த 5th முடிச்சு போற பசங்களுக்கு இது ரொம்ப டஃபா இருக்குங்கிறத நாங்க ஃபீல் பண்ணோம். சோ இதுல எப்படியாவது அடிச்சு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டோட தான் உள்ள போனோம். பட் செலக்டும் ஆயிட்டான். செலக்ட் ஆறதுக்கு முன்னாடியே உங்க டாடி கண்டிப்பா சுஜித் செலக்ட் ஆயிருவான், நம்ம எப்படி அவனை விட்டுட்டு எடுக்க போறோம்னு தெரியலையே அப்படின்லாம் சொன்னாங்க. நான் செலக்டே ஆகல, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். சார் கூட என்கிட்ட இன்டர்வியூ கேட்டுட்டே இருந்தாங்க, சந்துரு சாரு. ஆனா சந்துரு சார்ட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன் நானு. நாங்க வந்து அதுக்கு ரிப்ளையே கொடுக்கல. என்னோட கான்செப்ட் என்னன்னா சைனீஸ் ஸ்கூல் ரிசல்ட் வரணும், வந்து நம்ம உள்ள போறோம். மார்க் வந்தோடனே சார் கேட்டாங்க, இன்டர்வியூ கேட்டாங்க. ஆனா சைனீஸ் ஸ்கூல் நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம உள்ள போறோம் அப்படிங்கிற அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு. சோ அவரும் எங்க சாரும் சரி அப்ப அப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க இன்டர்வியூ தள்ளி போட்டுட்டே வந்துட்டோம் சார். இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அவன் எப்படி போய் இருப்பான், அந்த அங்க கிளைமேட் வேற ரொம்ப கூலா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம். ஆனா இவனே தான் சார் இப்போ 5th படிக்கிற வரைக்கும் இவனே தான் நான் பாத்துட்டு வந்தேன். சோ இதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் போயிட்டான் அப்படின்னா அப்புறம் என்னோட பொண்ணு இருக்கா அடுத்து. சோ அவளையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன கஷ்டமா தான் சார் இருக்கு. ஆக்சுவலா இது கொஞ்சம் சென்சிட்டிவான கொஸ்டின் தான் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் கஷ்டமா இருக்கும், 2-3 வீக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க உள்ள இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வெளியே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட நிறைய பேசிட்டோம். அவங்கெல்லாம் வந்து இப்போ வரமாட்டாங்க. அவனுங்க இப்போ எதுக்கு நான் லீவ்ல வரணும், நான் இங்கேயே ஜாலியா இருக்கேன் அப்படின்றாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கும் ஓகே, ஏன்னா இட் இஸ் நாட் ரன் பை பிரைவேட். மெயின் திங் அங்கே கூட ஏதாவது சின்ன சின்ன ஃபிளாட்ஸ் இருக்கலாம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேர் சேர்ந்து ரன் பண்றதுனால அந்த சில்ட்ரனோட சேஃப்டிலையும் அவங்க மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்லையும் அவ்வளோ தெளிவா இருக்கும். அவங்க லஞ்ச் எல்லாம் கூட கேலரி பேஸ்டா தான் கொடுப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துப்பாங்க. அது வந்து நாங்க ஆக்சுவலா அவங்ககிட்ட இதை சொல்லணுன்றதுக்காக நான் கேள்வி கேட்டேன். ஏன்னா வந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. யாருமே வந்து அந்த ஸ்கூலோட டேக் கேரிங்லையோ அவங்க ஜாலியா இருக்காங்க. ஆக்சுவலா பசங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட சீனியர்ஸோட அந்த சீனியர்ஸ் எல்லாம் சொல்றது கேட்கணுன்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் கருட் சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கருட் ஸ்டூடெண்ட்ஸா ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க போல. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு டீம் இருக்கு நம்மளுது. ஸோ அதனால சுஜித் ஆல்ரெடி உங்களுக்கு உன்னை பாத்துக்கிறதுக்கு உள்ள சில பேர் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் மேம் இந்த ஜேர்னியை வந்து ஆக்சுவலா வந்து இது இன்ஸ்பயர் பண்ணணும். மெயினா இன்டர்வியூ எடுக்கிறோம், இதால எங்களுக்கு 2 அட்மிஷன்ஸ் வருது, அதெல்லாம் செகண்டரி. எங்களுக்கு மெயின் திங் வந்து பேரண்ட்ஸ், அப்புறம் எஸ்பெஷலி சில அம்மாங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், அப்பாங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து ஓகே 5th ஸ்டாண்டர்ட் பையனால உட்கார முடியும், அதுதான் மெயின் திங். ஓகே சுஜித், நீங்க எந்த மைண்ட் செட்ல இருக்கிறீங்க? இப்போ விளையாடணும், கண்டிப்பா நிறைய விளையாட போறீங்க, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகேவா? ஸோ என்ன மைண்ட் செட்ல இருக்க? ஹாப்பி, எக்ஸைட்டட், ஆங்ஷியஸ், என்ன மைண்ட் செட்ல இருக்க? மோசமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? எனக்கு கட் ஆயிடுச்சு. ஓகே, ஹாப்பி, அவ்வளவுதான். இப்ப ஆக்சுவலா உன்னோட ஸ்ட்ரீட் மேட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல்ல சொன்னீங்களா? ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னீங்களா? என்ன சொன்னாங்க? யாரும் சார் ஏற்கனவே உங்ககிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அங்க இருக்கார் சார். யாருப்பா பேருப்பா? ஸ்ரவன் ஆதித்யா சார். ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். அதுதான். என்ன என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்? யாரும் ஃபீல் பண்ணல என்னடா விட்டு போற அந்த மாதிரி ஃபீல் பண்ணலையா? அதெல்லாம் இல்ல சார், யாரும் ஃபீல் பண்ணல. யாருமே ஃபீல் பண்ணலையா? அவ்வளோ தொல்லை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நீ?
ஆனா உன்னோட நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆனா உன்னோட ஸ்ட்ரீட்ல வந்து எப்படியும் நீ நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 6 மாசம் உள்ள உட்காந்து ரிசல்ட் காட்டிட்டேன். ஸோ அதனால கண்டிப்பா வந்து கண்டிப்பா நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க மேம், சுஜித் அண்ணா மாதிரி படிச்சுட்டு நல்ல ஸ்கூல் போகணும்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, ஆனா கண்டிப்பா அது உள்ள அது இருக்கும். கண்டிப்பா அது இருக்கும். இந்த இந்த ப்ரிப்பரேஷன் அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஒரு 3 வீக்ஸா கண்டினியூஸா நாங்க தமிழ்நாடு ஸ்டேட் செஸ் டோர்னமெண்ட்ஸ் ஆடினோம். நானும் சுஜித், இப்போ ஷாலு. சார் ஸோ இவங்க 2 பேருமே ஆடினாங்க. Under-17, Under-13, Under-15 கேட்டகரி ஆடினாங்க. ஓகே சார். தமிழ்நாடு ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸ். இந்த மேக்ஸ் வந்து அங்க கால்குலேஷன்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆக்சுவலா சுஜித் சூப்பர். வந்து ஒரு ஆஃப்டர் இந்த சைனிக் எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 months செஸ் கோச்சிங் போனோம். ஓகே சார். ஸோ அதுக்கு மேல கோச்சிங் செஸ் அப்புறம் இடையில ஒரு 8 months ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த இது ஓகே. இது பண்ண இந்த மேக்ஸ் வந்து அவனுக்கு செஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. என்ன ஏன்னா ஒரு ஒரு 1 year செஸ் கோச்சிங் போற பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குமோ ம் 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 இந்த 2 monthsல இவன் கோச்சிங் போனதுல ஈவன் அதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு இவங்கிட்ட. சூப்பர் 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 சார். சின்ன வயசுல இருந்தே Actually, சின்ன வயசுல இருந்தே விளையாடுவாரா? இந்த மேக்ஸ் நான் ஃபீல் பண்ணது இந்த மேக்ஸ் தான் அவனுக்கு கால்குலேஷன் ஹெல்ப் பண்ணுச்சோ என்ன. ஏன்னா அந்த அந்த கிராஸ்பிங் பவர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஓகே ஓகே ஏன்னா இப்போ ஒரு 16 பிளேயர்ஸை மீட் பண்ண ரேட்டட் பிளேயர்ஸை ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 to 8 பாயிண்ட்ஸ் எடுத்தான். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அது வந்து ஒரு 1 year 1.5 years ட்ரைனிங் போற பிள்ளைங்க தான் அது செய்ய முடியும். ஆஹா சூப்பர் சார். இப்போ செஸ்ஸை பொறுத்தளவு ஒரு 1 year இன்டென்ஸ் ட்ரைனிங் போற பிள்ளைங்க செய்யற விஷயத்த ஒரு 2-3 months உன்னால பண்ண முடியும். ஓகே, ஸோ பட் இதுக்கு வந்து இது கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஒன்று கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு. பிளஸ் வந்து இந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மேக்ஸ் வந்து நமக்கு அங்க, ஏன்னா அது செஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா கால்குலேஷன்ஸ் தாங்க. ஸோ அந்த அந்த கால்குலேஷன்ஸ் அங்க கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுனால அங்க அது ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு தெரியுங்க. ஓகே ஓகே பட் இதுதான் ஹெல்ப் பண்ணிருக்குமோ எனக்கு தோணும். ரைட் ரைட் சூப்பர் சார் சூப்பர் சார். ஆக்சுவலாக இப்போ விக்கி சார் எங்க ஒருத்தர் இருக்கார், விக்னேஷ் சார். அவர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை சுற்றி இருக்கிற 5 பேர் தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் கிளாஸ்ல கூட அதான் சொல்லுவோம். உன்னை சுற்றி இருக்கிறவன் வந்து படம் பார்த்தானா நீயும் படம் பார்ப்ப, அவன் டிவி பார்த்தானா நீயும் டிவி பார்ப்ப, அவன் விளாட்னானா நீயும் விளாடுவேன். ஸோ அந்த சுற்றி இருக்கிற 5 பேர்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸோட முழு உருவமாக தான் நாம் இருப்போம் அப்படின்றது வந்து அது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ரிசர்ச்சான விஷயம். அது எல்லா கிளாஸும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். உங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை ஒழுங்காக சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து சுஜித்தோட சர்க்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஏன்னா வந்தவங்க எல்லாம் இந்த போராட்டத்தோட தான் வந்திருக்காங்க. ரொம்ப மெனக்கெட்டு யாருமே ஈஸியாக வந்தது கிடையாது. மேனேஜ்மெண்ட் சீட்டுன்ற ஒரு விஷயமே கிடையாது. எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளோட வேற வேற ஊர்ல இருந்து வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க அப்படின்னும் போது எல்லாரோட சுத்தி இருக்கிற அந்த 5 பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு காலேஜ் போனாலும் சரி, ஏதாவது அப்புறம் பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஒர்க் எதை போனாலும் சரிங்க, அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று தெரியும் பார்த்தீங்களா, அது இவரை சுத்தி இருக்கிற 5 பேரை மாத்திரும். ஸோ அதோட பேஸ் அதுதான் மெயின். அது இப்போ உள்ள போறாரு, சிபிஎஸ்சி படிக்கிறாரு, அதெல்லாம் ஓகே, மார்க்ஸ் எடுக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. பட் ஆஸ் அ பர்சனா அவர் என்ன ஆக போறாரு அப்படின்றது வந்து நிறைய பேர் 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு பண்ண போற விஷயத்த வந்து இஸ் கோயிங் டு கெட் இப்பவே. அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ஆஸ் டீச்சர்ஸா வி ஆர் வெரி ஹாப்பி. சுஜித் சுஜித் ஒரு மாட்டி விடுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கட்டாங்க உடனே, எந்த ஸ்டாஃப் வந்து உனக்கு ஃபேவரட் சொல்லுங்க பார்ப்போம். சார் சந்திரகுமார் சார். சந்திரகுமார் சார் ஏன்னு சொல்லி கிட்ட காட்டுறேன் சார் அவர் தான் சார் இந்த கடைசி நவம்பர்ல இருந்து ஜனவரி மந்த் வரைக்கும் அவர் தான் சார் என்ன சீரியஸா படிக்க வச்சது. ஓகே ஓகே அவரோட இன்ஸ்பிரேஷனாலதான் சார் நான் படிச்சேன். ஓகே, மேக்ஸ்ல 120 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சரவணன் சார் கண்டிப்பா என்ன என் பேரே சொல்லல அப்படின்னு அவர் கண்டிப்பா அவர் பத்தியும் சொல்லிருக்கேன் ஏதாச்சும். சார் எல்லாரையும் பிடிக்கும் சார், பட் சந்திரகுமார் சார் என்ன ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணார். கடைசி அதாவது நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கொடுப்பேன் சார். இவன் கொஞ்சம் லேக் ஆயிட்டான் அப்படின்னா உடனே சந்துரு சார் ஃபோன் பண்ணிடுவோம். அவர் பேசினா ஏதாவது கொஞ்சம் வந்துருவான் அப்படி சொல்லிட்டு சாருக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்புறம் சார் பேசுவாங்க. சோ அதனால அவன் அப்படி சொல்றான். இருக்கும். நான் கூட ஆக்சுவலா நிறைய ரெக்கார்ட் செஷன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் மேம். என்ன நிறைய நிறைய இப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கேட்பாங்க, சார் நேற்று கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு சார் அப்படின்னு. யாருப்பா சந்திரகுமார் சார் கிளாஸா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். மாத்தி கால் பண்ணிடுவாங்க. அப்புறம் நேற்று போய் நான் வீடியோ எடுத்து நாங்கள் படிச்சுக்கிட்டு இருப்போம், என்ன சொல்லியிருக்காரு நேற்று அப்படின்னு சொல்லி. ஸோ நைஸ் மேம் ஆக்சுவலி. ஸோ அதுதான் மேம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ அது வந்து ஆஸ் ஐ செட் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ தேங்க்யூ. அவங்க எதுவும் பேச மாட்டாங்களா? விஷாலினி சார் அவ வந்து
அவங்க சைலண்ட். அண்ணன் வந்து படிக்கிறான் அப்படிங்கும்போது சோ அவளும் உட்காந்து நீ விளையாட போனா அண்ணனுக்கு டிஸ்டர்ப் ஆகும், நீ உட்காந்து ஏதாவது புக்ஸ் எடுத்து ரீட் பண்ண அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்து ரீட் பண்ணுவா சார். அதே மாதிரி ஓகே. எக்ஸாம் வந்து அவனுக்கு வந்துருச்சு வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது இன்னும் உனக்கு எக்ஸாமுக்கு 20 டேஸ் தான் இருக்கு அப்படின்னு ஒரு நாள் எழுதுவா. அடுத்த நாள் அந்த டேட்டை மாத்திடுவா. நீ 90 டேஸ் தான் இருக்கு, நீ 18 டேஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் காலையில எழுந்தோன்னா கரெக்டா அதை எழுதி போட்டுருவா சார். நான் வந்து அதை எழுதியிருப்பேன், அந்த டேஷ்ல மட்டும் கரெக்டா அந்த நம்பரை வந்து கரெக்டா ஃபில் பண்ணி அவளும் நல்லா மேக்ஸ் போடுவா சார். அவ அந்த நம்பர் மட்டும் கரெக்டா ஃபில் பண்ணிட்டு நீ உனக்கு 2 டேஸ் தான் இருக்கு, நீ உனக்கு 1 டே தான் இருக்கு அப்படிங்கறத அழகா சொல்லுவாவா. சோ அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கா சார். சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, உங்க பாட்டு நீங்க ப்ளே பண்ணிட்டீங்க விஷாலினி. சூப்பர். நைஸ் நைஸ். சுஜித் கடுப்பா அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் என்னடா எல்லாரும் எக்ஸாம் எக்ஸாம்ன்றாங்க. சார் அவன் வந்து ரொம்ப அசால்ட்டா இருப்பான் சார். ஓகே ஓகே. அவனோட கேரக்டர் என்னன்னா ரொம்ப அசால்ட்டா தான் இருப்பான். ரொம்ப அதாவது தீவிரமா ஒரு வேலையை செஞ்சா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட செய்வான். செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டானா செய்யவே மாட்டான். அப்படி ஒரு மாதிரி அசால்ட்டா இருப்பான். சோ அதனால அவனை வந்து நம்ம தான் கரெக்டா கொண்டு போகணுங்கிறதுக்காக அவனோட விஷயத்துல எல்லாத்தையுமே நான் தான் தலையிட்டு அவனை முன்னாடி கொண்டு வருவேன். இப்ப ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ல சிபிஎஸ்இ சிலபஸ் நிறைய ஹெவியா ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஆமா இப்போ ஆமா. இங்க வேற வீட்டுல வேற இந்த சைனிக் படிக்கணும். சோ நான் அவனை ஜாயின் பண்ணும் போதே சொல்லிட்டேன், நீ வந்து ஸ்கூல்ல படிக்கிற அது ஸ்கூலோட வச்சுக்கோ, நீ ஸ்கூல்லே படிச்சு அதுல அப்படி பாஸ் ஆயிடணும், வீட்டுக்கு வந்துட்டியா ஃபுல்லா சைனிக் தான் படிக்கணும், இப்படி ஒரு பிளானோட இரு சுஜித்துன்னு நான் ஃபர்ஸ்டே அவன்கிட்ட சொல்லிட்டேன். சோ அதே மாதிரி அவன் வந்து ஸ்கூலுக்குள்ளதான் ஸ்கூல்லே படிச்சிருவான். இன்னும் கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும், ஆனா பாஸ் ஆயிருவான். மேக்ஸ்ல வந்து டாப் மார்க் வாங்கிடுவான். மத்தபடி ஃபுல்லா வீட்டுல வந்து ஸ்கூல்ல தான் பண்ணவே மாட்டான். ஏதாவது எழுதி கொடுக்கணும் அப்படின்னா கூட என்கிட்ட சொல்லுவான், நான் அவனுக்கு எழுதி கொடுத்துருவேன். சோ அதே மாதிரி எல்லா ஒர்க்கும் நான் பண்ணி கொடுத்துருவேன். இது ஃபுல் அண்ட் மேனேஜபிளா ஃபுல் அவன் இருந்துச்சு. வந்து சாரி ஃபார் இன்டரப்டிங். இது மேனேஜபிளா இருந்துச்சு. மேனேஜ் பண்ணிக்கிட்டான். ஓகே. ஸ்கூல். மேனேஜ் பண்ணிக்கிட்டான். ஆனா ஸ்கூல்ல வந்து ரொம்ப லீவ்லாம் தர மாட்டாங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி இப்போ இந்த ஆல்பா பிராவோ நிறைய ஆமா எக்ஸாம்ஸ் ஆமா கண்டக்ட் பண்ணீங்க ஆமா. இல்லையா, சோ அந்த டைம்ல ஒரு 2 டேஸ் லீவ் மட்டும் நான் போட்டேன். மத்தபடி ரொம்ப லீவ்லாம் போடல. பட் சூப்பர். அவன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதையும் ஆனா ஸ்கூல்ல உள்ளதை ஸ்கூல்லே முடிச்சிருன்னு சொன்னதுனால அவனுக்கு அது வந்து மைண்ட் செட் ஆயிட்டு. சோ ஓகே. ஸ்கூல்ல நம்ம வந்து ஃப்ரீ பீரியட் அப்படி கிடைக்கும் போது அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் அதை முடிச்சு அதை அவன் டேக்கிள் பண்ணிக்கிட்டான் சார். ஆனா மேத்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லா அவன் இருந்துச்சு. ஸ்கூல்ல படிச்ச பையன் கூட அந்த பேர் என்ன சொன்ன ஸ்ரவன், அவன் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்ல தான் படிச்சிருக்கான் போல. பட் அவன் உள்ள போகல, சைனிக்குள்ள ஸ்கூலுக்குள்ள போகல. ஆனா அவன் எல்லாம் சொல்லுவான் போல, ஆல்பா இருக்கு பிராவோ இருக்கு, நீ எவ்வளவோ டெஸ்ட் எல்லாம் வரும்டா, எப்படிடா படிக்க போற அப்படின்னு ரொம்ப அப்போ நானும் அங்கதான் படிச்சேன், எப்படி நீ படிக்க போற அப்படின்லாம் ரொம்ப கேட்பான் போல. அதெல்லாம் நான் வந்துருவேடா நீ சொல்லுவான் போல, என்கிட்ட வந்து சொல்லுவான், அப்படிலாம் என்ன சொல்றாங்கம்மா, நீ ஆல்பா பிராவோல டெஸ்ட் அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான் சார். அதெல்லாம் நம்ம எல்லாம் அதுதான் சேலஞ்சிங் சுஜித், லைஃபே சேலஞ்சிங் தான், உன்னால முடியும்னு சொல்லி அவன் அப்படி கொண்டு வந்து லாஸ்ட்ல கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க பசங்க எல்லாம் வந்து எப்படி இப்ப பசங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க போல. மேம் இவன் வந்து லீவ் போட்டப்ப நான் வரலடா, எனக்கு கொஞ்சம் இது எனக்கு நான் அந்த எக்ஸாம் படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நோட் எல்லாம் கொடுங்க அப்படிங்கும் போது சோ அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே நல்லா அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மொத்த பேரும் பிடிச்சி தூக்கியிருக்காங்க சுஜித். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு லிஸ்ட் போட்டா 20 பேர் வரும்போதே. சூப்பர். ஒரு காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் தான் சார். ஒரு ஆமா சிங்கிள் எஃபர்ட் கிடையாது. ஆமா. கொஞ்சம் ஏன்னா அமைஞ்சிருக்கும். ஆன்லைன் கோச்சிங்கும் போது நம்ம ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சொல்ல போனா அக்ரெசிவாவும் இருக்கணும், ஆக்டிவாவும் இருக்கும். ஆமா. அது நீங்க ஒரு விதை போட்ட மாதிரி தான் சார். நாங்க தான் அதுக்கு தண்ணி ஊத்தி அதை வளர்க்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கிளாஸ் எடுப்பீங்க, ஒரு 1.5 hours எடுக்கிறீங்க. சோ அது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே அவனுக்கு உங்களோட டெஸ்ட் சீரீஸ், நீங்க கொடுக்குற மெட்டீரியல், நீங்க எந்தெந்த புக்கு வாங்குங்கன்னு சொன்னீங்க. சோ இது எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எங்களுக்கு கைடன்ஸ் வந்து நீங்க நல்லா பண்ணீங்க. அதையே ஃபாலோ பண்ணி நாங்க வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடிச்சிடலாம். சோ அந்த இதுல கொஞ்சம் லேக் ஆகாம நீங்க சொல்றத, இப்போ ஒரு டாக்டர் என்ன சொல்றாரோ, ஒரு நோயில நம்ம இருக்கும்போது டாக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணிட்டோம்னா அதுல இருந்து வெளியே வந்துடும் இல்லையா, அந்த கரெக்டா டேப்லெட் போடுறது. சோ அதே மாதிரிதான் இதுவும், நீங்க சொன்னபடி அதை அப்படியே டிட்டோவா நாங்க ஃபாலோ பண்ணோம் சார். அதனால அதுல இருந்து நாங்க உள்ள வந்துட்டோம். ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும், சாட்டர்டே ஒரு நாள் பிரேக் கொடுத்து சண்டே வந்து வீக்லி எக்ஸாம் இருக்கும். இப்போ சாட்டர்டே படிக்க வைக்கிறது பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா அது நம்ம பேரண்ட்ஸ் தான் பண்ணியாகும். வேற வழியே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆன்லைன் கோச்சிங்ல இருக்கிற சேலஞ்சிங் பிளஸ். ஆனா அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற அளவுக்கு ஒரு இது இருக்கு ஆன்லைன்ல. ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்கூல் ஆக்டிவிட்டியும் பண்ணலாம், ஈவன் கொஞ்சம் போர் அடிச்சா கொஞ்சம் விளையாடிக்கலாம். ஆமா ஆமா சார். ஆமா சார். அது இந்த வேற ஒண்ணும் கிடையாது.
கரெக்டா. நம்ம எல்லாருமே என்கேஜா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, அந்த பேலன்சிங் தான் மெயினா ஒன்று. ஆன்லைன்ல ஒரு ஓகே சேலஞ்சஸ் இருக்குங்க, பட் அந்த ஒரு பேலன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த இந்த விஷயத்த கிரியேட் பண்ணணும்னு நம்புறோம் நாங்க. சின்ன பசங்க ரொம்ப உட்கார வைக்க முடியாதுன்ற ஒரு கிரைட்டீரியா தான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம அன்னைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ணும்போது நான் அந்த ஸ்கூல் சுத்தி இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் பார்த்தேன். நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஓகே. பட் குழந்தைங்களுக்கு ஃபுல்லாவே விட்டு ஒரு 1 இயர் அங்கேயே இருக்கிறாங்க. ஆமா 1 இயர் 2 இயர்ஸ் கூட அங்கேயே இருக்கிறாங்க ஃபுல் டே. ஆமா ஆமா அப்படி இருந்து எல்லாரும் அச்சீவ் பண்றாங்க இல்லன்னு இல்ல. பட் அது ஆனா அங்க நம்ம குழந்தையோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நமக்கு தெரியாம போயிடும். அதுதான் ஆமா நான் இம்பார்ட்டன்டா பார்க்கறேன். ஆமா 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 இப்போ இவனுக்கு என்ன வரும் என்ன வராதுங்கிறது இப்ப நான் எங்களுக்கு ஓரளவு ஒரு கெஸ் இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு. இவனோட ஸ்ட்ரென்த் என்ன, இவனோட வீக். ஏன்னா இவங்க 1 இயர் அவன் கூடவே நாங்க டிராவல் பண்ணிருக்கோம். எல்லா இந்த சைனிக் ஆரம்பிச்சிருந்து எண்டு வரைக்குமே அவன் கூடவே இருந்திருக்கோம் இந்த எக்ஸாம் பீரியட். இப்போ இவனுக்கு என்ன வருது என்ன வரல, இவனை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா நீங்க ஒரு இடத்துல ஃபுல் டே விட்டீங்கன்னா, ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மாதிரி விட்டீங்கன்னா, ஒரு கோச்சிங் சென்டர்ல விட்டீங்கன்னா என்ன நடக்குன்னே தெரியாது நமக்கு. ஆமா ஆமா சார். ஆமா சார். என்ன நடக்கு இவன் கோச்சிங் நல்லா தான் பண்ணுவாங்க எல்லாருமே, அது பிரச்சனை இல்லை. பட் மென்டலி இவனோட ஸ்ட்ரென்த் தெரியாம போயிடும். ஆமா கரெக்ட். இண்டிவிஜுவலா ஓகே, அந்த ஒரு கைடன்ஸ் கஷ்டமா இருக்கும். கைடன்ஸ். ஆமா, இப்போ இன்னைக்கு என்ன வரும் என்ன வராது, என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, மேக்ஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எதுவுமே அது இப்ப உங்களுக்கு தெரியும் இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆமா ஆமா சார். சரி ஓகே சார். தேங்க்யூ சார். கம்பைன்ட் எஃபர்ட் இந்த வழியிலிருந்து வெளியே கொண்டு வந்துடும். இந்த இன்டர்வியூ மூலமா நம்ம வெளியே கொண்டு வந்துடுறோம். அது வேற ஒன்றும் இல்லை சார். அதுதான் மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் இன்டர்வியூ, அதுதான். ஸோ சுஜித், ஆல் தி பெஸ்ட் சுஜித். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைமுக்கும் தேங்க்ஸ், 1 இயர் டைமுக்கும் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் சிஸ்டருக்கும் தேங்க்ஸ் அப்பப்போ அண்ணனை மோட்டிவேட் பண்ணதுக்கு. ஓகே சொல்றேன் சார், நானும் சைனிக் போறேன் இப்போ. என்னையும் சேர்த்து போறீங்களா? சரி ஓகே போயிடலாம். அப்புறம் உங்களோட அந்த சைனிக் ஃபர்ஸ்ட் வந்து நான் அட்டன் பண்ணல. ஓகே சுஜித்தும் அவங்க டேடி தான் போனாங்க. அதாவது சுஜித்தோட டேடி வந்து எதையுமே ரொம்ப சூப்பர்னு எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே ஆனா அவங்களோட சைனிக் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து அந்த டீமே நல்லா ஒர்க் பண்றாங்க. கௌரவ் டீமே ரொம்ப சூப்பர். நான் தேங்க்யூ லைஃப்ல தேங்க்யூ எதையுமே தேங்க்யூ. சூப்பர்னு சொன்னதில்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஐயோ நம்ம அங்க போலயே அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப சைனிக் ஃபெஸ்ட பத்தி ரொம்ப இதை சொன்னாங்க. சுஜித்தும் அதுக்கப்புறம் ரொம்ப எந்தோ ஆயிட்டான் சைனிக் ஃபெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா நான் வீட்டுலதான் இருந்தேன். 4 பேர் அவங்க எல்லாரும் அங்க இருந்தாங்க. அட்டன் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் சார் போடுவாரு. அந்த ஓகே. பசங்க சாப்பிடுறது, அவங்களோட கிளாஸ் அட்டன் பண்றது. சோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆசையா தான் இருந்துச்சு, நம்ம போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கே ஆசையா தான் இருந்துச்சு. சோ அந்த சைனிக் ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு அவங்க சுஜித் டேடி சொன்னாங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா பண்ணீங்க. ஏன்னா எந்த ஃபுட்டை பசங்க வந்து குறை சொல்லல. ஆமா ஆமா சார். சாப்பாடு சரியா எங்களுக்கு அமைஞ்சிச்சு கரெக்டா அது. ஒரு 4 நாளுமே ஃபுட்டை வந்து இவங்க குறை சொல்லணும். ஆமா சார். கார்த்தி சார் தான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது வந்து கார்த்தி சார் தான். அவர் தான் வந்து இட் டுக் 1 மந்த் ஆக்சுவலா. அதுக்கெல்லாம் 1 மந்த் பிளான் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஃபார் யுவர் டைம் ஆக்சுவலா அவங்க 2 பேரோட பிஸி ஸ்கெடியூல் இருந்துப்பீங்க கண்டிப்பா வீக் டேஸ்ல. ஸோ அதுக்காக எங்களுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இன்டர்வியூ அதுவும் ஒரு 1 hour ஆல்மோஸ்ட் அது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுஜித், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். உன்னோட எவ்ரி சக்ஸஸ் வந்து நாங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ மட்டும் இல்லை, when you go for 12th காலேஜ் இன்னும் வளர்ந்துட்டு ஆஃபீஸ் போகிற அப்படின்னா கூட we would like to know how your life is progressing. புரியுதா? ஆஸ் டீச்சர்ஸ் we wish you all the best. ஓகேவா? உன் லைஃபோட எல்லா சக்ஸஸ்லையுமே வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து நாங்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் வையன். ஓகேவா? ரைட். அண்ட் விஷாலினி பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி ஓகே. அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் அப்பப்போ சண்டையும் போடுங்க. சொல்லுங்கம்மா. ஓகே சார். சார் நம்ம கரூர்ல உள்ள 4 சார் பத்தியுமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்க. மேக்ஸ்க்கு வந்து சரவணன் சாரு. சரவணன் சாரோட மேக்ஸ் கிளாஸ் வந்து மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதாவது மேக்ஸ ஒரு ஸ்டோரி மூலமா ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத நான் வந்து ஃபர்ஸ்டா சரவணன் சார் கிளாஸ்ல தான் பார்த்தேன். சோ அவர் வந்து ஒரு கான்செப்டுக்கு ஒரு பிக்சர் வச்சுட்டு ஒரு கதையா கொண்டு போவார். நான் என்ன சார் எனக்கே கொஞ்சம் ஆர்வமா இருக்கும், சார் இது என்ன டாபிக் நடத்த போறாரு அப்படின்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஃபிராக்ஷன் அப்படின்னு கொண்டு வருவாரு. சோ அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. மேக்ஸ் புரியாத பிள்ளைங்க கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா அதுல போயிருவாங்க மேக்ஸ்ல. அதே மாதிரி அப்படி ஒரு செக் வச்சுதான் அதை ஸ்டார்ட் பண்ணுவாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சுஜித்தும் அப்படி அது நல்லா அப்படி கவனமா கவனிச்சுட்டே இருப்பான், சார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. அதாவது அவன் வந்து எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான் சார். ஆனா அவனோட மைண்டுக்குள்ள வந்து ஏறிட்டு தான் இருக்கும். சோ இதை வந்து இதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னா அவன் மைண்ட்ல ஏறிட்டு தான் இருக்கும். ஆனா அதை ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான், என்னை மாதிரி அவன் பண்ண மாட்டான். அப்புறம் அதே மாதிரி சாரோட நியூ பிளஸ் என்னன்னா, பிள்ளைங்க வந்து கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ வந்து சார் எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாங்க.
பொறுமையா உட்கார்ந்து சார் வந்து திருப்பி அதை சொல்லுவாரு. சாருக்கு ரொம்ப பொறுமையா திருப்பி அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சோ அப்ப ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு திருப்பி ஒரு தடவை வந்து அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிருது. சோ அதுவும் அவங்களுக்கு வந்து மேத்ஸ்ல வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. சோ ஓகே அவங்களோட மேத்ஸ் கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து சில நேரங்கள் 9 o'clock தாண்டி கூட போகும். நம்ம கரெக்டா இருக்கு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து இன்னைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். சோ அதை நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறது அவர் கவனமா இருந்து கடைசியா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கிளாஸ் எடுப்பாரு. சோ மேத்ஸ் வந்து சூப்பர் சார். அதே ஓகே மாதிரி சந்துரு சார் சொன்னோம் அப்படின்னா, சந்துரு சார் கிளாஸ் வந்து அது கிளாஸ் அட்டன் பண்றோமா ஜாலியா பேசிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே தெரியாத மாதிரி ரொம்ப ஜோவியலா உடையில கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும். திடீர்னு சார் சிரிப்பாங்க, ஏதாவது ஜோக் சொல்லுவாங்க. ரொம்ப இப்படி எல்லாம் மெமரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியா அந்த கிளாஸ் வந்து கொண்டு போயிருவாங்க. சோ அது வந்து சந்துரு சாருக்கு வந்து அது ஒரு கிரெடிட் அது. அதே மாதிரி உங்க கிளாஸ் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அப்படி அடுத்து என்ன சார் சொல்லுவாங்க என்ன நீங்க நிறைய கொஸ்டின்ஸா கொடுப்பீங்களா? சோ வந்து ரொம்ப ஈகரா வந்து கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம கரெக்டா ஆன்சர் போட்டுறணும், சார் வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல் மார்க்னு சொல்லணும் அப்படிங்கறதுல நீங்க அடிக்கடி நிறைய நான் வந்து கேட்டுட்டே இருப்பேன். சார் தியாகம் சார் கிளாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க, ஆன்சர் பண்ணிட்டு எத்தனை மார்க் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு நான் அங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் சொல்லுவேன். அதே மாதிரி பிள்ளைங்களோட மார்க் எல்லாம் போடுவாங்க. நீங்களும் அந்த பிள்ளைங்க மிஸ்டேக்ஸ் அதை கரெக்ட் பண்ணி அந்த அந்த டைம்ல அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. சோ அதே மாதிரி உங்க சப்ஜெக்ட் அந்த இங்கிலீஷ் பிளஸ் இந்த இன்டெலிஜென்ஸ். சப்ஜெக்ட் இன்டெலிஜென்ஸ் அந்த ரெண்டுமே ரொம்ப பக்கவா கொண்டு போவீங்க. சோ அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். தேங்க்யூ அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கார்த்திகேயன் சார். சார் வந்து கொஞ்சம் சார் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப டெரரா ஆரம்பிப்பாங்க. எனக்கே பயமா இருக்கும். சுஜித் எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, லேட்டா வருவோம் அப்படின்னா நான் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் என்ன செய்வேன், கிளாஸ் நான் கொஞ்சம் கேட்டுட்டு அப்படி சார் டேய் தலை இருக்கா இல்லையாடா, தலையை காட்டுங்கடா அப்படிம்பாரு சாரு. ஐயோ சார் வேற ஏதாவது சுஜித் பேரை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளாவது பேசிடலாம் சார், நம்ம இல்லங்கிறத சொல்லிடலாம் அப்படிலாம் நான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் சார் பேரு சொல்ல மாட்டாங்க, ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எல்லாம் கேமரா ஆன் பண்ணுங்கடா அப்படின்லாம் சொல்லுவாரு. பட் உள்ள போனதுக்கு அப்புறம் கிளாஸ்க்குள்ள அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாரு. நல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு சயின்ஸ் சம்பந்தமா. பிள்ளைங்க வந்து ரொம்ப சைல்டிஷா கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அதுக்கும் அவர் நல்லா மெதுவா ஆன்சர் பண்ணுவாரு. இந்த ஸ்டார்டிங்ல மட்டும் கிளாஸ்ல அந்த வீடியோ ஆன் பண்ணலன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க சார். மத்தபடி அவங்க கிளாஸ்மே நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் சார். சோ அதனால எனக்கு வந்து கரூர்ல வந்து என் பையனை சேர்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது சப்ஜெக்ட் தாண்டி நிறைய விஷயத்த வந்து பிள்ளைங்க கத்துக்கிட்டாங்க. அதாவது பிள்ளைங்க ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரி இருந்தாலும் உள்ள கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆன பிறகு நல்லா ஃப்ரீயா நிறைய இன்ஃபர்மேட்டிவா சொல்லி கொடுப்பாரு சயின்ஸ்ல. டவுட்டையும் கிளியர் பண்ணுவாரு பிள்ளைங்களோட டவுட்டை. சோ அதாவது அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க சார் 4 பேருமே அதாவது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சேருக்கு 4 காலும் முக்கியம். இந்த 4 காலுமே எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா தான் தெரிஞ்சது. எந்த கிளாஸையுமே நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். ஒருவேளை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வெளியே போனா கூட அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான், நான் காதுல ஹெட்போன் போட்டு கிளாஸ் அட்டன் பண்ணதான் செய்வேன். எந்த கிளாஸ்லயும் ஓகே ஓகே மேம். தேங்க்யூ ஃபார் த டைம். தேங்க்யூ சார் உங்க எல்லா என்டையர் டீமுக்கு. தேங்க்யூ சார். கண்டிப்பா கருடுலாட்ட இது பாசிபிள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே சார். தேங்க்யூ சார். உங்க ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஆக்சுவலா பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் நாங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம். என்னன்னா சார் ஆக்சுவலா நம்ம டீச் பண்ணலாம், கூட சொல்லி தரலாம், ஆனா நம்மளால கோச்சிங் கொடுக்கவே முடியாது. ஆமா சார். கண்டிப்பா கோச்சிங் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட நாங்க 1 month அந்த கொஸ்டினுக்காக சைனிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு. ஆமா சார். இதெல்லாம் நம்ம பாசிபிள் கிடையாது, நம்ம பண்ணவே முடியாது. ஆமா சார். ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த ஒரு இது அது சொல்றேன், அந்த சைனிங் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அந்த முடிக்கிற வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுட்டு அந்த இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு. நான் அதுக்கு அடுத்து 10 நாள் எக்ஸாம் வந்துருச்சு. 10-15 நாள் முடிச்சு 15-20 daysல எக்ஸாம் வந்துருச்சு. 15 நாள் சொன்ன போனா வெறித்தனமா படிச்சோம். சூப்பர் சார். ஏன்னா அங்க யாரோட ரோலுமே ரீப்ளேசபிளே இல்ல ஆக்சுவலா. நாங்க இங்க இது பண்றோம், பட் உங்க ரோலை ரீப்ளேஸ் பண்ண முடியாது என்னால ஆக்சுவலா. அண்ட் உங்க ரோல் தேவைன்றதுனால தான் நாங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் மெயினா. நீங்க எங்கேயும் வேலை செய்ய வச்சிட்டீங்க சார். அதான் சார். ஸோ இப்போ நாங்க அடுத்த கட்டமா எங்க மூவ் பண்றோம்னா, ஓகே பேரண்ட்ஸ்க்கோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் குறைக்கிறது எப்படி, இன்னும் பேரண்ட்ஸ்க்கு நாங்க இன்னும் வேலை ஈஸி ஆக்குறது எப்படின்னு தான் அடுத்து யோசிக்கிறோம் நாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் சார். ஓகே சார். சொல்லணும்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஓகே சார். அந்த டைம்ல கஷ்டமா இருந்தது, பட் ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப என்ஜாய், அது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்சஸோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. பரவாயில்ல, எஃபர்ட் வின் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு.
அது அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அவ்வளவுதான் சார். இனிமே அப்படிதான், அதான் பேட்டர்னே. இனிமே லைஃப் அப்படிதான் போகும். ஓகே, லெட்ஸ் சேலஞ்ச் பிரேக், சேலஞ்ச் பிரேக் அப்படிதான் போகும். சரி, ஓகே நான் சார், இப்பவே சொல்லுவேன், சொல்லுங்க சார். தோனி வந்து கண்டினியூஸா சிக்ஸ் அடிச்சுட்டே இருந்தாதான் ஒரு மரியாதை. கண்டினியூஸா நம்ம வந்து அவுட்புட் காமிச்சிட்டே இருக்கணும். ஆமா ஆமா, So, ஒன்ஸ் ஒரு ஜெயிச்சா மேட்ச்ல பத்தாது, விட்டா திருப்பி கூட திருப்பி ஜெயிக்கணும். திருப்பி திருப்பி ஜெயிக்கணும். அவன் 2015 பெரிய பிளேயர், ஓகே, அதெல்லாம் மறந்துடுவோம் நம்ம. ஆமா 2024 என்னவா இருக்காங்கிறதான் பிரச்சனை. ஆமா ஆமா ஆமா, அது கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி. இப்போ சைனிக்குள்ள நம்ம நுழைகிறோம் அப்படின்னா இது ஒரு என்ட்ரி தான். இதுக்கப்புறம் லைஃப்ல வந்து எவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ கண்டினியூஸ் அவுட்புட் நம்ம கிட்ட இருந்து வரலன்னா நம்மள யாரும் பார்க்க போறது இல்லை. ஸோ அது அது அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆமா சார், அதான் அதான் நான் சொன்ன மாதிரி அவரோட சர்க்கிள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்க போகுது. நிறைய விஷயத்த தேட போறாரு, நிறைய கத்துப்பாரு. நிறைய ஆக்சுவலா அவர் வந்து நிறைய டாப் பர்சன்ஸ் எல்லாம் வந்து சீஃப் கெஸ்டா வருவாங்க, மீட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இன்ஸ்பயர் ஆவாங்க. காலேஜ் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, பட் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனவங்க, யூடியூப்ல சும்மா அந்த மாதிரி சும்மா அந்த வீடியோஸ் பண்றவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. நிறைய அந்த ஒரு எசன்ஸே போயிருச்சு. பட் இந்த மாதிரி சில ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிக்னஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, குவாலிஃபிகேஷன் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவருக்கு வந்து அப்படியே 100% குவாலிட்டியோட கிடைக்க போகுது. ஸோ அதுதான் சார், அவரோட லைஃப்பை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இட் வில் கோ, அவ்வளோதான். நாங்கள் நம்ம இனிமேல் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். சரி, ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த டைம், தேங்க்ஸ் ஃபார் த டைம் மேம். சுஜித், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. ஓகேவா? எனி டைம் அதே மாதிரி தான், எனி டைம் எனி டவுட்ஸ், 4 பேருக்கு யாருக்கு வேணா கால் அடி, அவ்வளோதான். சரி, ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்ஸ். ஒரு சொல்லுங்க. நிமிஷம் சார். இந்த ஒரு வாசகம், ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படிங்கிற மாதிரி நான் வாசகம் படிச்சிருக்கேன். ஆமா, என் லைஃப்ல வந்து நான் அப்படி உண்மையிலே உங்களுக்கு செஞ்ச விஷயம் அப்படின்னா என்னன்னா, நான் கரூர்ல என் பையனை சேர்த்துதான் சார். தேங்க்யூ, இதை நான் தேங்க்யூ. வார்த்தைக்காக செய்யல, சொல்லல, சரி, நான் வந்து அனுபவிச்சதுனால சொல்றேன் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்ஸ். அதாவது நாங்க அதை எடுத்துக்கிறோம் மேம். நாங்களும் எல்லாத்தையும் இன்னைக்கே செஞ்சிடும் எடுத்துக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ, தேங்க்யூ.